சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலினின் வேட்புமனு ஏற்கப்பட்டது. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் ஏற்கப்பட்ட துணை முதலமைச்சர் உதயநிதியின் வேட்புமனு. சேலம் எடப்பாடி தொகுதியில் ஏற்கப்பட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வேட்புமனு. சாத்தூர் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மனு ஏற்பு. விருத்தாச்சலம் தொகுதியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, விருதுநகரில் விஜயபிரபாகரன் வேட்புமனுக்கள் ஏற்பு. காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மனு ஏற்பு. சென்னை பெரம்பூரில் சுயேட்சைகளின் எதிர்ப்பையும் மீறி தாவைக்க தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்பு. திருச்சி கிழக்கு தொகுதியிலும் ஏற்கப்பட்ட விஜயின் வேட்புமனு. நீண்ட இழுபறிக்கு பிறகு சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் ஏற்கப்பட்ட தாவேக்கவின் ஆதவ் அர்ஜுனா வேட்புமனு. மனைவியின் சொத்து விவரங்களை மறைத்ததாக சுயேட்சைகள் தெரிவித்த குற்றச்சாட்டு நிராகரிப்பு. சிதம்பரம் தொகுதியில் தாவேக்க வேட்பாளர் பாரியின் வேட்புமனு தள்ளுபடி. மனுவில் எழுத்து பிழை இருப்பதாக கூறி நிராகரித்த தேர்தல் நடத்தும் அதிகாரி. காரைக்குடி தொகுதியில் போட்டியிடும் சீமானின் வேட்புமனுவை ஏற்ற தேர்தல் ஆணையம். 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்பு. காரைக்காலில் பாஜக வேட்பாளருக்கு வாக்கு கேட்டு திருநள்ளாறில் ரோட் ஷோ சென்ற பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. புதுச்சேரியிலிருந்து காரைக்காலுக்கு அண்ணாமலை வந்த ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. தென் தமிழகம் மற்றும் வட கடலோர தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்தது. கோடைக்கால விடுமுறையொட்டி 4 சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ள தெற்கு ரயில்வே. ஏப்ரல் 9ஆம் தேதி நெல்லை சென்னை எழும்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் ரயிலும், ஏப்ரல் 15 சென்னை சென்ட்ரல் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலும் இயக்கப்படும் என்று அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்காக 1032 கோடி ரூபாய் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். வரும் 13ஆம் தேதிக்குள் துணை ராணுவ படையினர் தமிழகம் வந்தடைவார்கள் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். தமிழகம் முழுவதும் 462 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மற்றும் ரொக்கம் பறிமுதல். 279 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்கள் பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேட்புமனு ஏற்கப்பட்டது. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் ஏற்கப்பட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு. சேலம் எடப்பாடி தொகுதியில் ஏற்கப்பட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வேட்புமனு. சாத்தூர் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வேட்புமனு ஏற்கப்பட்டது. சென்னை பெரம்பூரில் சுயேட்சைகளின் எதிர்ப்பை மீறி தாவேக்க தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டது. திருச்சி கிழக்கு தொகுதியிலும் ஏற்கப்பட்ட விஜயின் வேட்புமனு. நீண்ட இழுபறிக்கு பிறகு சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் ஏற்கப்பட்ட தாவேக்காவின் ஆதவ் அர்ஜுனா வேட்புமனு. மனைவியின் சொத்து விவரங்களை மறைத்ததாக சுயேட்சை தெரிவித்த குற்றச்சாட்டு நிராகரிப்பு. சிதம்பரம் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் பாரியின் வேட்புமனு தள்ளுபடி. மனுவில் எழுத்துப்பிழை இருப்பதாக கூறி நிராகரித்த தேர்தல் நடத்தும் அதிகாரி. விருத்தாச்சலம் தொகுதியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, விருதுநகரில் விஜயபிரபாகரன் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டது. காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மனு ஏற்கப்பட்டது.
முன்னாள் அமைச்சர் KC வீரமணி வேட்புமனுவுக்கு ஆட்சேபனை தெரிவிக்க வந்தவர்கள் மீது தாக்குதல். KC வீரமணி பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருப்பதாக கூறியதால் தாக்குதல் என்று தகவல். புதுச்சேரி, கேரளா, அசாமில் இன்று மாலையுடன் நிறைவடையும் தேர்தல் பரப்புரை. கடைசி கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சிகள் தீவிரம். தேர்தல் காரணமாக புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளுக்கு 3 நாட்கள் விடுமுறை. நாளை மறுநாள் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. தேர்தலை ஒட்டி புதுச்சேரியில் இன்று முதல் 3 நாட்கள் மதுபான கடைகள் செயல்படாது. கள்ளச்சந்தையில் மது விற்றால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை. சீர்காழியின் தென்பாதி பகுதியில் நடைபயிற்சி சென்று பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் MK ஸ்டாலின் தேநீர் கடைக்கு சென்று டீ குடித்தபடி மதிமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்தார். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிகாரப்பூர்வ பாடலை வெளியிட்ட அதிமுக. ஏழைகள் சிரிக்கணும்னா இரட்டை இலை ஆடணும் என்ற பாடலை பகிர்ந்து வரும் அதிமுக தொண்டர்கள். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி தான் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா இரட்டை இலை ஆடணும். தமிழ்நாடு 16 முறை தீர்மானம் போட்டும் பிரதமரின் டபுள் என்ஜின் அரசு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தரவில்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. டெல்லியிலிருந்து புதுச்சேரியை பாஜக ஆள நினைப்பதாகவும் பரப்புரையில் விமர்சனம். புதுச்சேரியில் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் ஆளுநருடைய தலையீடு இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இங்க மதிப்பு இல்லை. ஒன்றிய அரசு நியமிச்ச ஆளுநர் தான் இங்க எல்லாத்தையும் தீர்மானிச்சுட்டு இருக்கார். சுருக்கமா சொல்லணும்னா புதுச்சேரியை டெல்லியிலிருந்து பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. தனது வாகனத்தை 4 முறை பறக்கும்படை சோதனையிட்டதாக மயிலாப்பூரில் பரப்புரையில் சீமான் குற்றச்சாட்டு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் தனக்குத்தான் வாக்களித்ததாக பறக்கும்படை அதிகாரி கூறியதாக பெருமிதம். போறபோது பறக்கும் படை குறுக்க வந்து நிற்கும். ஒவ்வொரு தடவை திறந்து பார்க்கும். என்னை 3-4 தடவை சொல்லிச்சு, ஏதாவது செலவு காசு இருந்தால் அதில் வச்சு விடுங்கன்னு சொல்லி. அதை தங்கச்சியில்ட்ட கேட்குறேன், சார் என்ன சார், அண்ணா போன தடவை நான் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டேன், டியூட்டி அண்ணா நான் மன்னிச்சுக்கிறேங்க.